இங்கே ஒரு பையன் ஒரு பேட் உமன் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ப்ளீஸ் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாடகை கொடுங்க அப்படிங்கவும், இல்லை உன் அம்மாவோட எந்த நாயோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. அடுத்து அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்க அப்பா சொல்லிடுறான், அவங்க அம்மாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எங்கள் முன்னாடி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அந்த ரூம்லேருந்து வெளியில் கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அடுத்து அங்கே வேலை பார்க்குற நர்ஸ் கட்டல் எல்லாம் அந்த பையன் வந்து ஹெல்ப் கேட்குறான். பாதி நர்ஸ் பயந்து ஓடிடுறாங்க. கடைசியாக ஒரு நர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ இதை யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. ஒரு ரூம் இருக்குது, அதை நீக்கியே க்ளீன் பண்ணி உன் அம்மாவுக்கு இதை ஒதுக்கிக்கு வந்த ரூமை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பையன் அந்த ரூமில் இருக்க இதெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரான். அப்போ அந்த பேட் உமன் பார்த்து நீ இன்னும் சாகாம தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பயங்கரமாக அடிக்கிறா. இப்போ அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வரவும் தெரியாத மாதிரி நடிச்சிடறா. அந்த பையனை ஒழிச்சு வச்சுக்கிறா. இப்போ அந்த பையன் வெளியில் வர்றான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க ஒரு டாக் அந்த சைட்லேருந்து ஒடியாருது. அவங்க அப்பா வந்து அந்த டாக் எடுத்து பயங்கரமாக கொஞ்சறான். அப்போ அந்த பையன் கேட்குறான், அப்பா என்னை விட உங்களுக்கு அந்த டாக் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்க உடனே அவங்க அப்பா சொல்கிறான், அந்த பையனை தூக்க போகிறான். அதுக்கு அந்த பேட் உமன் சொல்கிறா, அவன் உங்ககிட்ட வந்து சிம்பதி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த பேட் உமன் அந்த பையனை போட்டு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிடறான். அந்த ரூம்குள்ளே வந்து அந்த பையன் பயங்கரமாக கத்துறான். உடனே அவங்க அப்பா வந்து இப்போ நீ எது கத்துற, அவங்க அம்மா நல்லபடியாக தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் படுத்துக்கிறான். ஆல்ரெடி அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த நர்ஸு பார்த்துட்டு இந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும் இப்போ அந்த பையனோட அப்பா வந்து இங்கே என்ன நடக்குது, மறுபடியும் போய் இவளை ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்லவும் உடம்பை விட்டு வெளியில் வந்த ஆன்மா வந்து மறுபடியும் உடம்புக்குள்ளே போயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையனை வெளியில் வந்து இந்த பேட் உமனோட பையனும் பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இதில் அந்த பையனை புள்ளி பண்ணுறது வந்து அந்த பையனோட அம்மாவுக்கு உள்ளே கேட்கவும் வெளியில் எந்திரிச்சு வந்துடுறாங்க. இதுதான் ஒரு தாய்ப்பாசங்கிறது. இப்போ அந்த பொண்ணு ஆப்ரேஷன் நடந்துக்கிறதுல அந்த பொண்ணு சொல்கிறா, இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, வேணும்னே நடிச்சிட்டு இருக்கா, ஒரு வேளை பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தடை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட ஹார்ட்டில் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் உள்ளே வச்சு தச்சிருப்பாங்க. ஏன்னா நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இவள் பிழைக்கலனா அப்படின்னு சொல்லி. அதனால தான் மறுபடியும் அந்த பையனோட அம்மா பிழைச்சிருப்பாங்க. இப்போ அந்த பேட் உமன் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த நர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த பையனை புள்ளி பண்ணி இருப்பாங்களே அந்த வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா அந்த பையனோட அம்மா. அந்த நர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் அந்த பேட் உமன் எல்லாத்தையும் பண்ணதை வந்து அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பேட் உமன் இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் மேலே தப்பு இல்லாத மாதிரி அந்த பையனோட அப்பா ரியாக்ட் பண்ண அந்த பேட் உமன் வந்து அந்த பையனோட அம்மாவை குத்த போகையில் அந்த பையனோட அப்பா ஊடால வந்துடுறான். இப்போ அந்த பையனோட அப்பாவுக்கு இதுவே மனநல சரியில்லாமல் போயிடுது. அந்த பேட் உமனை அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுறான்னா ஒரு மெண்டல் மாதிரியே, அதாவது ஒரு டாக் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறா.